Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா inferential statistics அனுமான புள்ளியியல். So inferential statistics னா என்ன? So அதுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்? அதோட previous year question. So எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first of all statistics னா என்ன? So statistics னா statistics is a collecting, organizing, analyzing and interpreting data. So data னா என்ன? நம்ம டே டு டேல நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறோமா, டெஸ்ட் எழுதுறோம். So அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு இப்போ 9th A இருக்கு 9th B இருக்கு. ஸோ ரெண்டு கிளாஸ்ல எந்த கிளாஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்னு எப்படி சொல்லலாம்? ஸோ ரெண்டு கிளாஸ்லோட ஆவரேஜ் மார்க்ஸை வந்து நான் கால்குலேட் பண்ணி ஸோ ரெண்டு ஆவரேஜ் மார்க்ஸையும் நான் கம்பேர் பண்ணால் ஸோ எந்த கிளாஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆவரேஜ் மார்க்ஸ் தான் என்ன? ஸோ மீன் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வரும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், விவரிப்பு புள்ளியியல், அனுமான புள்ளியியல். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை அதோட ஆவரேஜ் மார்க்ஸ், ஸோ மீன், மீடியன், ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு டேட்டாவை வச்சு நான் அதோட கன்க்ளூஷனை வந்து மேக் பண்ணுறது. ஸோ ஒரு சாம்பிள் எடுத்துட்டு ஸோ அந்த ஹோல் பாப்புலேஷனோட கன்க்ளூஷனை வந்து கொடுக்கறது தான் எனக்கு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பாப்புலேஷன், சாம்பிள், எஸ்டிமேஷன் அண்ட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸோ ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்துட்டு அதோட எனக்கு வந்து அது என்னது மீன். இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ஆவரேஜ் மார்க்ஸை ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்து அந்த ஹோல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் சொல்கிறது, அதாவது ஒரு சாம்பிள் 40 சாம்பிள் எடுத்து இந்த ஹோல் பாப்புலேஷனையும் சொல்கிறது தான் எனக்கு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். So inferential statistics now draw conclusion about a population based on information from a sample. அதான் நம்ம 40 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த ஹோல் தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்ஸு, ஹோல் தமிழ்நாடுங்கிறது பாப்புலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சாம்பிள் எடுத்து நான் ஹோல் தமிழ்நாட்டையே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் எனக்கு வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா பாப்புலேஷன், சாம்பிள், பெராமீட்டர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எஸ்டிமேஷன், central limit theorem, hypothesis testing, level of significance, t-test, t-distribution. So இதெல்லாம் பற்றி upcoming slides பார்க்கலாம். So first what is mean by population, முழுமை தொகுதி. So population என்ன? So ஜென்ரலாக பாப்புலேஷன் என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஸோ மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகை தான் ஜென்ரலாக பாப்புலேஷன் சொல்லுவோம். ஆனால் இதில் பாப்புலேஷன் என்ன எடுத்துருக்கிறேன்னா the complete set of individual, அது வந்து மக்களாக இருக்கலாம், லிவிங் திங்காக இருக்கலாம், அல்லது நான் லிவிங் திங்காக இருக்கலாம், ஐட்டம்ஸ் ஆர் டேட்டா the whole set of marks of a students in a school, அது எந்த டைப் ஆஃப் ஸ்கூலாக வேணா இருக்கலாம். முழுமை தொகுதி, அது நேம் என்ன, முழுமை தொகுதி. ஸோ ஹோல் சொல்கிறதா எனக்கு வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கோம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ், அதாவது காலேஜ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் வந்து பாப்புலேஷன் சொல்லுவேன். ஆல் ட்ரீஸ் இன் அ ஃபாரஸ்ட், ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா ட்ரீஸும் நான் வந்து பாப்புலேஷன் சொல்லுவேன். ஸோ நமக்கு பாப்புலேஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைனைட் பாப்புலேஷன், இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபைனைட் பாப்புலேஷன் முடியுறு முழுமை தொகுதி, அதாவது ஃபைனைட் பாப்புலேஷன் என்னால் கவுண்ட் பண்ண முடியறதான் ஃபைனைட் பாப்புலேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கேன் பி கவுண்டட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துட்டோம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யர் காலேஜ், அதாவது ஒரு காலேஜ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஏற்கனவே எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வந்து தெரியும். ஸோ அது வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், ஆல் ட்ரீஸ் இல்லை ஃபாரஸ்ட். ஸோ இந்த வேர்ல்டில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்கும்? ஸோ எல்லா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ இட் இஸ் அ ஹைலி ரிஸ்கி ஜாப். ஸோ அது வந்து ஸ்லைட்டாக இம்பாசிபிள் டாஸ்க் தான். ஸோ அதை வந்து நான் என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ஸோ இன்ஃபைனைட் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். முடிவுறா முழுமை தொகுதி, when the numbers of items cannot be counted, அதை வந்து என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஸோ ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நமக்கு இன்ஃபைனைட் பாப்புலேஷனோட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாம்பிள், கூறு. ஸோ சாம்பிள்னா என்ன? ஸோ பாப்புலேஷனில் என்ன பார்த்தோம், முழுமை தொகுதி, த ஹோல். ஸோ எல்லாமே எடுத்துக்கிறதா எனக்கு பாப்புலேஷன். ஸோ அந்த எல்லாத்துலேருந்தும் நான் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுக்கிறதா சாம்பிள்னு சொல்லுவோம். சாம்பிள் இஸ் அ சப்செட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம் செலக்டட் ஃப்ரம் அ பாப்புலேஷன். நான் எந்த பாப்புலேஷன் எடுத்துக்கணும் அதுலேருந்து ஒரு சப்செட் எடுத்தால் எனக்கு அந்த சப்செட் தான் என்ன சொல்லுவோம், சாம்பிள்னு சொல்லுவோம், கூறு. எதுக்கு அந்த சாம்பிள் எடுக்கிறோம்? purpose of collecting data and making conclusion about the entire population. So இந்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம், ஹெல்த் செக்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். ஸோ இது வந்து என்ன, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்னா பாப்புலேஷனா சாம்பிளா? ஸோ இது வந்து பாப்புலேஷன், ஏன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது எனக்கு ஹோலா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ இது வந்து பாப்புலேஷன், the whole school equal to population.
ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் த கியூட் கேம்ப் ஹூ அண்டர்கோ எ ஹெல்த் செக்அப். அப்படின்னா இப்போ ஹெல்த் செக்அப் யாருக்கு பண்ணிட்டு பண்ணுறேன்? ஸோ எல்லா ஸ்கூல்லேருந்தும் எனக்கு வந்து கியூட் கேம்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சு ஹெல்த் செக்அப் பண்ணி த ஹோல் மாடல் ஸ்கூலோட நான் ஹெல்த்தும் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபைன் பண்ணிடலாம். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் குரூப் மட்டும் நான் என்ன எடுத்துட்டேன்? சாம்பிளாக எடுத்துட்டேன். அந்த ஸ்பெசிஃபிக் குரூப் யார்? கியூட் கேம்ப் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாம்பிள்னா நத்திங் பட் அ சப்செட் ஆஃப் அ பாப்புலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், கூரெடுத்தலின் வகைகள். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன? நிகழ்தகவு மாதிரி எடுப்பு. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது சாம்பிளை செலக்ட், பாப்புலேஷன்லேருந்து சாம்பிளை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா ஒரு பாப்புலேஷன், ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாப்புலேஷன் எடுத்துட்டா, ஸோ ரேண்டமாக நானே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாம்பிளை வந்து செலக்ட் பண்ணுறது, எந்த ஒரு பயாஸ்டு, ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாமல் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது. ஸோ இது கீழே லாட்ரி மெத்தட் சொல்லலாம். ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸோட நேமை வந்து நான் வந்து ஒரு பேப்பரில் ரிட்டர்ன் பண்ணி வச்சுட்டு ஸோ நானே ரேண்டமாக ஒரு பேப்பர் எடுத்தால் ஸோ அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், முறைப்படுத்திய கூரெடுப்பு. ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் த ரேண்டம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைனாக நிற்கிறாங்க. நான் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸாக, ஸோ ஃபஸ்ட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து 4, நெக்ஸ்ட் வந்து 6, நெக்ஸ்ட் வந்து 8. ஸோ ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இப்போ ஈவன் நம்பர்ஸாக செலக்ட் பண்ணுறேன்னா ஆர்எஸ் ஆட் நம்பர்ஸாக, ஸோ அந்த மாதிரி நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக செலக்ட் பண்ணேன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ செலக்டிங் எவ்ரி 10th person என்டரிங் அ மால். ஸோ ஒரு மாலில் பீப்புள் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ 10, 20, 30, ஸோ அந்த மாதிரி 10th personாக செலக்ட் பண்ணால் அது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லேயே ஸ்ட்ராட்டிஃபை ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைன்னா என்ன மீனிங்? ஸோ ஸ்கூலில் நமக்கு ஹைட்டு மீடியம் ஹைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹைட் டால் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அது ஷார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஹைட்டை வச்சு செப்பரேட் பண்ணி ஆல்ஸ் ஏஜை வச்சு செப்பரேட் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியாக சாம்பிள் எடுத்தேன்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபை ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நிகழ்தகவு அற்ற மாதிரி எடுப்பு. ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் என்ன எக்ஸாம்பிள் எடுப்போமா? கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் சொல்லுவோம், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் சொல்லுவோம், கோட்டா சாம்பிளிங் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வரும். ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங்னா என்ன? ஸோ ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங்னா ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் சாம்பிளாக எடுத்து ஸோ ஹோல் ஸ்கூலே சொல்கிறது. ஸோ அப்படி பண்ணால் என்ன மீனிங்? அப்படின்னா அந்த ஹோல் ஸ்கூலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் மீனிங். ஸோ அது வந்து ட்ரூ பாப்புலேஷன் வந்து நமக்கு வந்து காமிக்காது. ஸோ அது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வரும். கோட்டா சாம்பிளிங்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோட்டா பேசிஸில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறாங்களே, ஸோ அதெல்லாமே நான் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அண்ட் நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்னா என்னன்னா நான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தோமா? ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வர எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங். ஸோ நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்னா என்ன மீனிங்? செலக்டிங் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் கிரேட் இன் அ ஸ்கூல் டு ஸ்டடி ஓவரால் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது. அப்படின்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுனா எனக்கு என்ன? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபை ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஸோ இது எல்லாமே எது கீழே வரும்? ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் கீழே வரும். நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்னா நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு அந்த ஹோல் ஸ்கூலையும் சொல்கிறது தான் எனக்கு வந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங். அதாவது பயாஸ்டாக இருக்கும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சு அந்த ஹோல் ஸ்கூலையும் சொல்லணும்னா என்ன மீனிங்? அப்படின்னா அந்த ஹோல் ஸ்கூல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா மீனிங். அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பாப்புலேஷனையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் என்ன? நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர், முழுமை தொகுதி பண்பளவை. ஸோ பெராமீட்டர்னு என்னன்னா ஒரு பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்கை சொல்கிறதா பெராமீட்டர். ஸோ பெராமீட்டர் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ தட் டிஸ்கிரைப்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன். அதாவது ஒரு ஹோல் பாப்புலேஷனோட பண்பையும் சொல்கிறதா எனக்கு என்ன? பெராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது கீழே என்னென்னலாம் வரும்னா பாப்புலேஷன் மீன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் வேரியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கூட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல் இஸ் அ பெராமீட்டர். அதாவது ஒரு ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸை என்ன நான் வந்து பெராமீட்டர்னு சொல்லுவேன். இதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக், கூறு பண்பளவை. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்னு என்னன்னா ஒரு சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக் சொல்கிறதா எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்கும் என்ன? நியூமரிக்கல் வேல்யூ தட் டிஸ்கிரைப்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சாம்பிள். அதாவது சாம்பிளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக். இதே பாப்புலேஷன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து பெராமீட்டர்.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட் ஃப்ரம் அ ஸ்கூல். அதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சாம்பிளாக வச்சு நான் வந்து அந்த பாப்புலேஷன் வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ என்டையர் பாப்புலேஷன்னா பெராமீட்டர், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சாம்பிள்னா ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இங்கேயும் பி வரும், இங்கேயும் பி வரும். சாம்பிள்னா இங்கேயும் எஸ் வரும், இங்கேயும் எஸ் வரும். ஜஸ்ட் க்ளூ வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ என்டையர் பாப்புலேஷன்னா பெராமீட்டர், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சாம்பிள்னா ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ பெராமீட்டருக்கும் சாம்பிளுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் பார்க்கலாம். ஸோ பெராமீட்டர்னா என்ன? என்டையர் குரூப் அண்டர் ஸ்டடி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்னா நியூமெரிக்கல் வேல்யூ அப்டைன்டு ஃப்ரம் அ சாம்பிள். ஸோ சாம்பிள்லேருந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ எடுத்தால் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக். பெராமீட்டர்னா பாப்புலேஷன்லேருந்து நியூமெரிக்கல் வேல்யூ எடுத்தால் அது வந்து பெராமீட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா. ஸோ கலெக்டட் ஃப்ரம் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். ஸோ அந்த பாப்புலேஷன்லேருந்து எல்லா மெம்பர்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணால் அது வந்து பெராமீட்டர். அதே கலெக்டட் ஃப்ரம் அ பார்ட் ஆஃப் அ பாப்புலேஷன், அதாவது ஒரு சப்செட். நான் ஒரு பாப்புலேஷனில் ஒரு சப்செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணால் அது வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நேச்சர். ஸோ டிஸ்கிரைப்ஸ் த ஹோல் குரூப். ஸோ இது வந்து என்ன பாப்புலேஷன் என்ன மீனிங்? ஹோல் குரூப்பை டிஸ்கிரைப் பண்ணுறதா பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து டிஸ்கிரைப்ஸ் அ சாம்பிள். ஸோ சாம்பிள் டிஸ்கிரைப் பண்ணுறதா எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் அக்யூரேசி. ஸோ நமக்கு வந்து பேராமீட்டர் வந்து எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கும். அதாவது ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவலும் ஸ்டடி பண்ணுறப்ப எனக்கு வந்து அது எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? அப்ராக்சிமேட் வேல்யூ. அதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அந்த ஹோல் பாப்புலேஷன் அந்த ஹோல் ஸ்கூலையும் சொல்கிறப்ப எனக்கு வந்து அது என்னவா இருக்கும்? அது வந்து எனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல், ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டா, ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஸோ அது வந்து சாம்பிளாக வச்சுட்டு நான் வந்து பாப்புலேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷனோட மீன். ஸோ பாப்புலேஷன் மீனோட ஃபார்முலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ பாப்புலேஷன் மீனை வந்து நம்ம வந்து மியூன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மியூ ஈக்குவல் டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n xi டிவைடட் பை n. ஸோ இதுதான் பாப்புலேஷன் மீனுக்கான ஃபார்முலா. ஸோ சாம்பிள் மீனுக்கான ஃபார்முலா என்ன? சாம்பிள் மீன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எக்ஸ் பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n xi டிவைடட் பை n. ஸோ ஏன் இங்கே ஸ்மால் n? ஏன்னா இது வந்து சாம்பிள். ஸோ இது வந்து பாப்புலேஷன் லார்ஜ் குரூப் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து கேபிட்டல் n போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சிக்மா ஸ்கொயர். ஸோ சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் மியூ the whole square divided by n. So sample variance ஓட சிம்பிள் என்ன? s ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ஸோ சேம் ஃபார்முலா தான், ஆனால் இங்கே வந்து மீன் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால கீழே வந்து எனக்கு வந்து n மைனஸ் 1 வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ சிக்மா. ஸோ சிக்மா ஈக்குவல் டு வேரியன்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு எஸ். ஸோ இதோட வேரியன்ஸுக்கு எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டால் எனக்கு வந்து என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ். கூரெடுப்பு முறை சார்ந்த மற்றும் சாரா பிழைகள். அதாவது சாம்பிள் எடுக்கிறப்ப நம்ம வந்து எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ அது நார்மலாகவே அக்கர் ஆகிறது தான். அதுலேயே நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ். ஸோ நமக்கு சாம்பிள்னா என்ன தெரியும்? ஒரு ஹோல் பாப்புலேஷனோட ஒரு பார்ட்டு தான் என்ன தெரியும்? எனக்கு வந்து சாம்பிள்னு தெரியும். ஸோ அந்த சாம்பிள் எடுத்து நான் வந்து ஹோல் பாப்புலேஷனை சொல்கிறப்ப நான் எடுத்துக்கூடிய சாம்பிளை வச்சு தான் அந்த ஹோல் பாப்புலேஷன் சொல்கிறேன். அது வந்து சாம்பிள் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுக்கும் அந்த ஹோல் பாப்புலேஷனோட. ஸோ அப்படி கொடுக்குறப்ப the characteristic of a population may not be present in the sample drawn from the same population. அந்த ஹோல் கேரக்டரிஸ்டிக் அந்த ட்ரூ நேச்சர் வந்து அந்த நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிள் வந்து பாப்புலேஷன் வந்து கொடுக்குன்னா அப்படி வந்து கொடுக்காது. நம்ம சாம்பிள் வந்து அதிகமாக எடுக்க தான் என்னவாகும்? ரெண்டும் அந்த ட்ரூ கேரக்டரிஸ்டிக்கை கொடுக்கும். இல்லைன்னா என்னவாகும்? ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு வந்து சாம்பிளிங் எரர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் சாம்பிளிங் எரர்ஸ்னா ஹியூமன் எரர். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், அதாவது எடுத்துக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், ஸோ சம் மிஸ்டேக்னால தான் அது வந்து நான் சாம்பிளிங் எரர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். த சாம்பிள் மீன், சாம்பிள் ப்ரொபோர்ஷன், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் வேரியன்ஸ் obtained from all the possible samples of the same size drawn from a population. இப்போ ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிள் தான் எடுக்க முடியுமா? இல்லை, ஒரு பாப்புலேஷன் என்னால் நிறையா சாம்பிள் எடுக்க முடியும். ஸோ அப்படி நிறையா சாம்பிள் எடுத்து ஸோ ஒவ்வொரு சாம்பிளுக்காக நான் வந்து சாம்பிள் மீன் கால்குலேட் பண்ணி நான் வந்து ட்ரான் பண்ணால் ஸோ அதுதான் எனக்கு என்ன? சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? ஃப்ரம் அ ஸ்கூல் ரிப்பீட்டட்லி டேக் சாம்பிள்ஸ் ஆஃப்
30 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 30 ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து என்ன எடுக்கிறேன், சாம்பிள் வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கால்குலேட் த சாம்பிள் மீன் மார்க்ஸ் ஈச் டைம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறேன். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம்டு பை திஸ் சாம்பிள் மீன்ஸ் இஸ் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த சாம்பிள் மீனை வச்சு ஃபார்ம் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, நான் வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், புள்ளியல் அனுமானம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ்னா என்ன, ப்ராசஸ் ஆஃப் டிராயிங் கன்க்ளூஷன். எதோட கன்க்ளூஷன், ஒரு பாப்புலேஷனோட கன்க்ளூஷனை வந்துட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ எதை வச்சு ஃபைன் பண்ணுறோம், அதை எடுத்துக்கூடிய சாம்பிள். ஸோ சாம்பிளை வச்சு நான் பாப்புலேஷனோட கன்க்ளூஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணால் அதை என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பாயிண்ட் எஸ்டிமேஷன் மதிப்பீட்டு முறை, இன்டர்வல் எஸ்டிமேஷன் இடைவெளி மதிப்பீடு, ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் எடுகோள் மதிப்பீடு. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் மதிப்பீட்டு முறை. ஸோ எஸ்டிமேஷன் என்ன, எஸ்டிமேட்டிங் an unknown population parameter எஸ்டிமேட் பண்ணுறது, such as population mean, population standard deviation, population variance. ஸோ அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, by using the samples, by using the suitable statistic computer from the samples drawn from a population. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாப்புலேஷன் மீன் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ பாப்புலேஷன் மீன்னா என்ன, நான் வந்து சாம்பிள் மீனை வச்சு பாப்புலேஷன் மீனை வந்து ஃபைன் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறதா எனக்கு என்ன எஸ்டிமேஷன் சொல்லுவோம். ஸோ எஸ்டிமேஷன்லேயே எனக்கு வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷன் இருக்குது, இன்டர்வல் எஸ்டிமேஷன் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எஸ்டிமேஷன். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேஷன் என்ன, புள்ளி மதிப்பீட்டு முறை. ஸோ ஒரு பர்டிகுலர் சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ வச்சு நான் எஸ்டிமேட் பண்ணுறதை என்ன சொல்லுவேன், பாயிண்ட் எஸ்டிமேஷன் சொல்லுவேன். பாயிண்ட் எஸ்டிமேஷன் இஸ் a method of statistical inference in which a single numerical value, அதாவது சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ வச்சு சொல்கிறது தான் எனக்கு வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷன் சொல்லுவோம். அப்டைன்ட் ஃப்ரம் அ சாம்பிள் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் அ அன்னோன் பாப்புலேஷன் பேராமீட்டர். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம், சாம்பிள் மீன் எக்ஸ் பார் இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன் மியூ. இப்போ சாம்பிள் மீன் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் மீன் வந்து 13 எடுத்துட்டா, ஸோ அதோட எனக்கு பாயிண்ட் எஸ்டிமேஷன் கேட்டால் என்ன சொல்லணும், ஸோ சாம்பிள் மீன் 30 இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன் மியூன்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் த சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் இஸ் யூஸ்டு அஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சாம்பிள் மீன் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என்னன்னு தெரியும். ஸோ சாம்பிள் மீன் எங்கன்னு சொல்லுவோம், பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன எடுத்திருக்கோம், த பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் மீன். ஸோ பாப்புலேஷன் மீன்னா மியூ ஃப்ரம் அ சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். ஸோ நமக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது நமக்கு, n ஈக்குவல் டு 6. ஸோ 6 சாம்பிள்ஸ் இருக்குது. நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும், பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன். அப்படின்னா பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன் என்ன ஃபைன் பண்ணணும், சாம்பிள் மீன் வந்து ஃபைன் பண்ணணும், எக்ஸ் பார் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் நம்ம ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ சமேஷன் எக்ஸ்னா, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ 3 + 6 + 8 + 10 + 12 + 15 டிவைடட் பை நமக்கு இங்கே சாம்பிள் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, n ஈக்குவல் டு 6. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் சம் பண்ணோம். ஸோ சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது, 54. ஸோ 54 divided by 6. So answer is 9. So 9 எங்க இருக்கு, so option B. So B is our answer. So first question என்ன கேட்டிருக்காங்க, point estimate of a population mean. அப்படினா sample mean வந்து ஃபைண்ட் பண்ணனும். So sample mean ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும், x bar equal summation x divided by n. So summation x னா இந்த வேல்யூஸ்ல ஆட் பண்ணி divided by sample size என்ன 6 ன்னு எனக்கு தெரியும். So ரெண்டே கேன்சல் பண்ணா எனக்கு ஆன்சர் 9. So next problem பார்த்தீங்கன்னா Q 2024ல கேட்ட question. The following data is from a simple random sample. So நமக்கு வந்து sample வந்து கொடுத்துட்டாங்க. So நமக்கு வந்து 6 samples கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, if the point estimate of a population mean is 23. Point estimate of a population mean என்ன மீனிங், x bar. அப்போனா x bar ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 23 ன்னு கொடுத்துட்டாங்க.
தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு சாம்பிள் மீனோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ சமேஷன் எக்ஸ் பார்க்கலாமா. ஸோ 15 + 23 + எக்ஸ், 15 + 23 + எக்ஸ் ப்ளஸ் 37 + 19 + 32, 37 + 19 + 32 divided by 6. ஸோ நமக்கு எக்ஸ் பார் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க 23ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 23, ஸோ 6 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. ஸோ 23 × 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும் 126 + எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18, 8 remaining 1, 6 2s are 12, 138 மைனஸ் இது இந்த சைடு கொண்டு வந்தால் எனக்கு மைனஸாக சேஞ்ச் ஆகிடும், மைனஸ் 126 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டு மைனஸ் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா. ஆப்ஷன் 1 இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சாம்பிள் மீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிள் மீன் என்ன கொடுத்துருக்காங்க 23ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சாம்பிள் 6 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு சாம்பிள் வந்து எனக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் தான் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 12. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் அப்டைன்ட் பை 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ டெஸ்ட் 2 4 6 4 4. ஃபைண்ட் த பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சாம்பிள் என்ன, n = 5. ஃபைண்ட் த பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்படின்னா என்ன ஃபைன் பண்ணணும், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ s = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் x minus x bar the whole square divided by n minus 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், சாம்பிள் மீன் x bar வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ x bar = சமேஷன் x divided by n. ஸோ எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணலாமா. 2 + 4 + 6 + 4 + 4 divided by 5. ஸோ எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும் 10 20. ஸோ 20 divided by 5 equal to 4. ஸோ x bar நான் இன்னும் ஃபைன் பண்ணியாச்சு, 4ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு x minus x bar வேல்யூஸ் ஃபைன் பண்ணலாமா. x bar the whole square. ஸோ xோட வேல்யூஸ் எல்லாம் என்ன, ஸோ xோட வேல்யூஸ் எல்லாம் என்ன 2 4 6 4 4, 2 4 6 4 4. ஸோ x bar எனக்கு என்ன தெரியும் 4ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா. 2 - 4 -2, 4 - 4 0, 6 - 4 2, 4 - 4 0, 4 - 4 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும். ஸோ 2 2s are 4 0 4 0 0. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால், ஸோ ஏன் ஆட் பண்ணுறோம், சமேஷன் x minus x bar the whole square. ஸோ ஆட் பண்ண என்ன வரும் 4 + 4 8. ஸோ இந்த வேல்யூஸை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. s = ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இந்த வேல்யூஸ் என்ன 8 divided by n minus 1. ஸோ n வந்து என்ன 5. ஸோ 5 - 1 4. ஸோ 8 divided by 4 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, அப்ராக்சிமேட்டாக 1.41. ஆப்ஷன் பி. ஸோ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும், பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ சாம்பிளோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் எனக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 1.41. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா Q2023 கேட்ட கொஷின். ஸோ சிம்பிள் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 5 அப்சர்வேஷன். ஸோ 5 கொடுத்துருக்காங்களா. ஸோ n = 5. த பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ், அப்படின்னா என்ன ஃபைன் பண்ணும், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைன் பண்ணும். நமக்கு சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, s = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் x minus x bar the whole square divided by n minus 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், x bar வந்து ஃபைன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு xோட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். x minus x bar the whole square. ஸோ xோட வேல்யூஸ் எல்லாம் என்ன 2 4 6 7 6, 2 4 6 7 6.
ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், நான் எக்ஸ் பார் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இந்த எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 2 + 4 6, 6 + 6 12, 12 + 7 19, 19 + 6 25. ஸோ 25 நமக்கு என்ன தெரியும்? சாம்பிள் சைஸ் என்ன? 5. ஸோ 25 டிவைடட் பை 5 5. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 5. ஸோ எக்ஸ் வந்து 2ன்னு இருக்கா? ஸோ 2 - 5 -3, 4 - 5 -1, 6 - 5 1, 7 - 5 2, 6 - 5 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? கொடுத்துக்கிட்ட வேலையை ஸ்கொயர் பண்ணும். -3 -3 என்ன ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9. -1 ஸ்கொயர் 1 1, 2 2 2s are 4 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10 15 16. ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வருது? 16 வருதா? ஸோ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை n - 1. 5 - 1 4. ஸோ 16 டிவைடட் பை 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன வரும்? ஸோ 2. எஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ விச் இஸ் அவர் ஆன்சர்? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், முழுமை தொகுதியின் திட்ட விளக்கத்தின் புள்ளி மதிப்பீடு. அப்போ நான் என்ன ஃபைன் பண்ணும்? சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். அதாவது ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் எனக்கு ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர், திட்ட பிழை. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ எஸ்சி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை √n. ஸோ இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸ்டாண்டர்ட் எரர் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை √n வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், மிகைக்கான் நிலை. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இஸ் டினோட்டட் பை ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுவோம். அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ல எனக்கு பாப்புலேஷன் பெராமீட்டரை லை ஆகாத இடத்த வந்து சொல்றதா எனக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி that the true population parameter does not lie within the confidence interval. So confidence interval lie ஆகாத தான் நான் என்ன சொல்லுவேன்? level of significance சொல்லுவேன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேஷன் என்ன பார்த்தோம்? சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ வச்சு சொல்கிறது தான் பாயிண்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம். ஸோ இன்டர்வல் எஸ்டிமேஷன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வச்சு எஸ்டிமேட் பண்ணுறது. இன்டர்வல் எஸ்டிமேஷன் இஸ் அ மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் அ பாப்புலேஷன் பெராமீட்டர் by giving a range of values. So range of values 60 to 70. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து ட்ரூ பாப்புலேஷன் பேராமீட்டர் தான் லை ஆகும். ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு என்ன? இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேட் கிவ் அஸ் ஒன் வேல்யூ எக்ஸ் பார், பட் இன்டர்வல் எஸ்டிமேஷன் என்ன கொடுக்கும்? ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வித்தின் விச் த ட்ரூ பாப்புலேஷன் பேராமீட்டர் இஸ் லைக்லி டு லை. ஸோ எக்ஸாம்பிள் என்ன இருக்கிறோம்? பாப்புலேஷன் மீன் வந்து 15 சொல்லிட்டோம்னா the population mean lies between 45 and 55 குள்ள லை ஆகும் with 95% கான்ஃபிடன்ஸ். மீதி 5% என்ன? எனக்கு வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? கேண்டிடேட் ஏ ஹேஸ் 48% சப்போர்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. மீன்ஸ் சப்போர்ட் இஸ் லைக்லி பிட்வீன் 45 and 51% இருக்கலாம். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ங்கிறது என்ன? அந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் gives the range of values within which the true population parameter, அந்த பாப்புலேஷன் பேராமீட்டர் லை ஆகிறது தான், அந்த ரேஞ்சில் லை ஆகிறது தான் எனக்கு என்ன சொல்லுவோம்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், நம்பிக்கை இடைவெளிகள்னு சொல்லுவோம். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எப்படி எழுதுவோம்னா எஸ்டிமேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிரிட்டிக்கல் வேல்யூ இன்டூ ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் என்ன பார்த்தோம்? சிக்மா டிவைட் பை √n பார்த்தோமா? நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மீன் சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து தெரிஞ்சதுதான் எனக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா டிவைட் பை 2 சிக்மா டிவைட் பை √n நான் வந்து ரைட் பண்ணுவோம் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஈனு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பிழையின் விளிம்பு. ஸோ மார்ஜின் ஆஃப் எரர்னு என்னன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் டிஃபரன்ஸ். ஸோ எதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் எஸ்டிமேட்டுக்கும் ட்ரூ பாப்புலேஷன் பேராமீட்டருக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை சொல்கிறது எனக்கு என்ன?
மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எங்கே நடக்குது சொல்கிறது, இன்டர்வல் எஸ்டிமேட்டில். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் வேல்யூ இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. மார்ஜின் ஆஃப் எரர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு ஜெட் ஆல்ஃபா டிவைடட் பை 2 சிக்மா டிவைடட் பை ரூட் என். ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் சிக்மா அன்னோன், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு தெரியாதப்ப என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு டி ஆல்ஃபா பை 2 n மைனஸ் 1 எஸ் டிவைடட் பை ரூட் என். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா Q2024 கேட்ட கொஸ்டின். இஃப் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் வாஸ் ரிப்போர்ட்டட் டு பி. ஸோ இன்டர்வல் கொடுத்துட்டாங்களா. ஸோ இந்த இன்டர்வல்குள்ள தான் பாப்புலேஷன் பேராமீட்டர் வந்து லை ஆகும். நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 25 வந்து கொடுத்துட்டாங்க. தென் த சைஸ் ஆஃப் த சாம்பிள் யூஸ்டு இந்த ஸ்டடி கேட்குறாங்க. சைஸ் ஆஃப் த சாம்பிள்னா எனக்கு என்ன தெரியும், n வந்து ஃபைன் பண்ணும். இப்போ 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் வாஸ் ரிப்போர்ட்டட் டு பி, அதாவது 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து எங்கே லை ஆகும், இந்த 160 to 170 தான் எனக்கு வந்து இருக்கும். சிக்மா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணோன்னா மார்ஜின் ஆஃப் எரர் ஈக்குவல் டு z ஆஃப் ஆல்ஃபா டிவைடட் பை 2 சிக்மா டிவைடட் பை ரூட் என். இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும், சிக்மா வந்து கொடுத்துட்டாங்க 25ன்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்ன ஃபைன் பண்ணணும், சாம்பிள் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இ வந்து என்ன, மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணலாம், இப்போ கிவன் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுத்துருக்காங்களா, சிக்மா ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 95% கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ இ வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, நமக்கு இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் மைனஸ் பண்ணி நம்ம வந்து டிவைட் பை 2 பண்ண போகிறோம். ஸோ இ ஈக்குவல் டு 170 மைனஸ் 160 டிவைட் பை 2. அப்போ என்ன வரும், 10 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 5. இ வந்து ஃபைன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இசட் ஆல்ஃபா டிவைட் பை 2. எனக்கு ஆல்ஃபானா என்ன தெரியும், ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா 1 மைனஸ் கான்ஃபிடன்ஸ் லெவலா. ஸோ 1 மைனஸ், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் லை ஆகும்னு கொடுத்துருக்காங்க, 95%. ஸோ பர்சன்ட்டை நான் டெசிமலாக எப்படி எழுதலாம், 0.95 எழுதலாமா. ஸோ 1 மைனஸ் 0.95. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 0.05. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05. ஸோ எனக்கு ஃபார்முலா என்ன, இ ஈக்குவல் டு இசட் ஆஃப் ஆல்ஃபா டிவைட் பை 2 சிக்மா ஆஃப் ரூட் என். இ வந்து எனக்கு என்ன தெரியும், ஃபைனு தெரியுமா, இசட் ஆஃப் ஆல்ஃபா டிவைட் பை 2. ஸோ ஆல்ஃபா என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன், 0.05 டிவைட் பை 2. ஸோ சிக்மா எனக்கு என்ன தெரியும், சிக்மா ஈக்குவல் டு 25. ஸோ 25 டிவைட் பை ரூட் என். ஸோ 5 ஈக்குவல் டு இசட் ஆஃப் 0.05 டிவைட் பை 2 என்ன, 0.025. ஸோ 25 டிவைட் பை ரூட் என். நமக்கு இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்களா. ஸோ இதோட வேல்யூ என்ன, 1.96. ஸோ 5 ஈக்குவல் டு 1.96 இன்ட்டு 25 டிவைட் பை ரூட் என். ஸோ ரூட் என் இந்த சைட் கொண்டு வந்துடலாமா. ஸோ 5 இன்ட்டு ரூட் என் ஈக்குவல் டு 1.96 இன்ட்டு 25. ஸோ 1.96 இன்ட்டு 25 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 49 வரும். ஸோ 49 வருதா. ஸோ ரூட் 10 ஈக்குவல் டு 49 டிவைட் பை 5. ஸோ 49 5 டிவைட் பண்ண என்ன வரும், ஸோ 9 4. ஸோ 9.8 வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 9.8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 9.8 இன்ட்டு 9.8 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 96.04. ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு 96 வரும். சாம்பிள் சைஸ் ஈக்குவல் டு 96. ஸோ ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா, 95%. ஸோ அது எந்த இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க, 160 to 170. எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எனக்கு தெரியும் 25 தெரியும். நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்,
சைஸ் ஆஃப் த சாம்பிள் n வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 96. ஸோ இப்போ வந்து சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் சாம்பிள் இருக்கா, ஸோ பாப்புலேஷன் மீனோட ஃபார்முலா என்ன, சாம்பிள் மீனோட ஃபார்முலா என்ன, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தரவாக படிச்சுக்கணும். ஸோ நம்ம ரைட் பண்ண தான் எனக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் வேரியன்ஸ், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் வேரியன்ஸ், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ பாப்புலேஷன் மீன்னா, ஸோ எனக்கு வந்து சாம்பிள் மீன் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஆனால் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக ரைட் பண்ண தான் எனக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரியில் நிற்கும். ஸோ இந்த செஷனில் என்னெல்லாம் பார்த்தோம், ஸோ பாப்புலேஷன் பார்த்தோம், சாம்பிள் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பார்த்தோமா, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் என்னென்னலாம் வரும், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். அதே மாதிரி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், ஜட்மெண்ட் சாம்பிளிங், ஸோ அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் பேராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், அதோட ரிலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேஷன், இன்டர்வல் எஸ்டிமேஷன் பார்த்தோம். ஸோ பாயிண்ட் எஸ்டிமேஷன் என்ன, ஒரு சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ வந்து லையான்னு சொல்கிறது பாயிண்ட் எஸ்டிமேஷன். இன்டர்வல் எஸ்டிமேஷனா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பற்றி சொல்கிறது தான் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ இன்டர்வல் எஸ்டிமேஷனில் என்ன பார்த்தோம், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தோம். அதில் PYQ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை பார்த்தீங்கன்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங், டி டெஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.